சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. அற்புதமான இன்றைய நன்னாளில் நாயன்மாரை பற்றி சிந்திக்கும் இந்த குருபூசை திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களையும் அடியேன் பணிந்து வணங்கி மகிழ்ந்து என்னுடைய இந்த நாயன்மார் கழற்சிங்க நாயனார் புராணத்தை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாளும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் கோமல் சேகர் ஐயா அவர்களுக்கும், எப்பொழுதெல்லாம் நாங்கள் குறிப்புகளை கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சற்றும் சளைக்காமல் அதை வழங்கி அருளுகின்ற ராஜமாணிக்கம் ஐயா அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் அற்புதமான களம் அமைத்து கொடுத்த இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்திற்கும் சாந்தா சகோதரி அவர்களுக்கும் அடியேனுடைய முக்கரண வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். எப்பொழுதுமே அடியேன் ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ளும் பொழுது அந்த இறை வணக்கத்தை, இறை வாழ்த்தை அடியேனுடைய கணவர் விண்ணப்பம் செய்வார். அந்த வகையிலே அவர் விண்ணப்பம் செய்வதற்கு அவரை அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன்னொரு உம்மை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் மூர்த்தி பாடியது. தலம் திருப்பரியருள். பண் மேகராக குறிஞ்சி. கருத்தன் கடவுள் கனல் ஏந்தி ஆடும் நிறுத்தன் சடைமேல் நிரம்பாமதியன் திருத்தம் உடையார் திருப்பரியலூரில் விருத்தன் என தகும் வீரட்டத்தானே நறுநீர் உகுங்காழி ஞான சம்பந்தன் வெறுநீர் திருப்பரியல் வீரட்டத்தானை பொறி நீடரவன் புனைப்பாடல் வல்லார்க்கு அரும் நீடவலம் அரும்பிறப்புத்தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய். அற்புதமாக இந்த திருப்பாடலை விண்ணப்பம் செய்த அடியனுடைய கணவரையும் பாராட்டி, முதலிலே விண்ணப்பம் செய்த மங்கையர்க்கரசி அம்மாவுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய கழற்சிங்க நாயனார் புராணத்திற்குள் செல்லலாம். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாட்களே. அப்படி சுவாமியை பத்தி பேசலன்னா அது பிறவாத நாள். இன்னும் அதை விட அவருடைய அடியார் பெருமையை சொல்வது என்பது, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் என்று இறைவன் திருவாக்கால் போற்றப்படக்கூடிய அந்த அடியாருடைய பெருமையின் சிறப்பினை சொல்லவும் முடியுமோ? அதிலும் குறிப்பா அறுவான் உம்மை நாயன்மார்களையும் 9 தொகையடியார்கள், தனியடியார்கள், அறுவான் உம்மை நாயன்மார்கள், அந்த தொகையடியார்கள் 9 இவர்களை நாம் போற்றி வணங்கி வழிபட்டால் நாளும் நமக்கு நன்மையே அளிக்க வல்லார்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம் கழற்சிங்க நாயனார் குருபூசையை சிந்திக்க இருக்கிறோம். வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் அவருடைய குரு பூஜை தினம். இதை எந்த வாயில நம்ம சிந்திக்க போறோம் அந்த நாயன்மாரை என்று பார்த்தோம் என்றால், இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதி தரத்தக்க வரலாறுகளாக விளங்கக்கூடிய தொகை வகை விரிநூல்கள் வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம்.
தொகை நூல் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க நம்முடைய நம்பி ஆரூரர் அருளிய திருத்தொண்ட தொகை முதலிலே. இந்த சருக்கம் கடல் சூழ்ந்த சருக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கடல் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்ம திருத்தொண்ட தொகையில நம்பி ஆரூரர் குறிப்பிடுகிறார். கடலால் சூழப்பட்ட உலகம், அந்த காத்தல் அப்படிங்கிறது அங்க அரசு புரிந்து காக்கின்ற அரசர் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு அங்கே கிடைக்கின்றது. காடவர் குலம் பழமையான குலம், அது பல்லவர் குலம். அந்த காடவர் குலத்திலே கோன் என்றால் அரசன் காடவர் மரபிலே வந்த அரசராகிய அந்த கழல் சிங்கரின் அடியவர்க்கு நான் அடியவன் ஆவேன் அப்படிங்கிறது திருத்தொண்ட தொகை. சரி, இப்போ அடுத்தது வகை நூல். திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் உணர்த்தி அருள உணர்ந்த நம்பி ஆண்டார் நம்பிகள் அருளியது திருத்தொண்டர் திரு அந்தாதி. அந்த அந்தாதிய எப்படி நம்ம அந்த திருப்பாடலை அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி எப்படி பொருள் பார்க்க போகிறோம் கவனிங்க. முதல் அடியில ஆரூர் மணிக்கு அப்படிங்கிற அந்த சொல்ல எடுத்துக்கிறோம். முதல் அடியில ஆரூர் மணி. அதற்கு முன்னால் இந்த கழல் சிங்கர்ல அடியன் சில குறிப்புகளை சொல்ல தவறிவிட்டேன். கழல் அப்படிங்கிறது காலில் அணியும் அலிகலன். அந்த கழல் சிங்கர் பல போர்களிலே பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் அடையாளமாக கழல் விளங்குகிறது. இவர் 3வது நந்திவர்மன் பல்லவ மன்னர் என்று சரித ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். நந்தி கலம்பகம் அப்படிங்கிற நூல்ல அவர் போர் செய்த சிறப்பை பல பாடல்களின் வாயிலாக நாம் அறியலாம். இது திருத்தொண்டர் தொகை. இப்போ நம்ம வகைக்கு வருகிறோம். ஆரூர் மணி. திருவாரூரில் எழுந்து அருள் இருக்கின்ற மணி போன்றவராகிய நம்முடைய இறைவன் தியாகேச பெருமான். அந்த அடியோட முதற் பகுதி படுத்துக்கணும். மாதவத்தோர் தங்கள் வைப்பினுக்கு தவம்னா என்னங்க? இறப்பில் தவம் எனப்பட்ட எஞ்ஞான்றும் அழியாத சரியை கிரியை யோகங்களாகிய சிவபுண்ணியங்கள். அந்த சிவபுண்ணியங்களை செய்வோரே மாதவத்தோர் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி. அவர்களுக்கு வைப்புனா என்ன பொருள்னா சேம நிதி. நம்ம மானக்கஞ்சாறு நாயனார் புராணத்திலையும் எப்படி குறிப்பிட்டிருப்பார் தெய்வ சேக்கிழார் பெருமான், வேளாண் குடிமை வைப்பனைய மேன்மையினார் மானக்கஞ்சாரனார். அப்ப வேளாண் குடிக்கு வைப்பாக சேம நிதியாக விளங்கியவர் அப்படின்னு அங்க பொருள். இங்க வைப்பா யார் விளங்குகிறார் என்றால் நம்முடைய ஆரூர் பெருமான். அந்த ஆரூர் மணிக்கு வைத்த போதினை, இப்ப அதே அடியில ஈற்று பகுதியில இருக்கு பாருங்க, வைத்த போது அப்படின்னு சொன்னா மலரும் பருவத்து அரும்பு. அந்த அரும்பு இறைவனுடைய திருவடிகளிலே மலரும் தருணத்திலே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அரும்பு அது மோந்த தேவி யாரு? அந்த பட்டத்து அரசி. அவள் மூக்கினை யார் அறிகிறார்? செருத்துணையார் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல சேர்த்து கொள்ள வேண்டும். மோந்த தேவி தன் மூக்கை செருத்துணையார் அறிய. ஏன் அந்த செருத்துணையார் அந்த மூக்கை அறிகிறார் அப்படின்னா, திருமாலை கட்டும் திருமண்டபத்திலே விழுந்து கிடக்கும் அந்த போதினை அவள் மோந்தவள் யார் என்று பார்த்தோம் என்றால் கழல் சிங்கரின் பட்டத்து தேவி. இது சிவ அபராதமான செயல். ஏனெனில் இறைவனுக்கு உரிய பூவினை அவள் மோந்ததால் அதை கண்ட மாத்திரத்திலேயே செருத்துணையார் என்னும் அடியார் கோபம் கொண்டு அதை பார்க்க பொறாமல் அந்த நிலையை கண்டு அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவர் இறைவனுக்கு ஆட்பட்ட தொண்டர். அந்த
சுவாமிக்குரிய பூவை அவை மோந்து விட்டாள் அப்படின்னு பார்த்த மாத்திரத்திலேயே அங்க அறிகிறது யாரு அப்படின்னு நம்மளே ஆக்கு சொற்களை அங்க வருவித்துக் கொள்ள வேண்டும். அந்த மூக்கை செருத்துணையார் அறிய அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எங்க போகணும்? நம்ம பொற்கை காதி வைத்தன்றோ அறிவது என்று. பொற்கை அதாவது பொன் ஆபரணங்களை பூண்ட அவளது கையினை காதுதல், காதுதல்னா துண்டித்தல், அதை துண்டித்த பிறகுதானே அந்த மூக்கை அறிய வேண்டும் என்று ஈற்றடிக்கு வந்துவிட வேண்டும். நாத மொய்த்தார் வண்டுகிண்டு பைங்கோதை கடல் சிங்கனே. இணைக்கும் கூட்டமான அந்த வண்டுகள் கிண்டுகின்ற பசிய மாலை, அதை அந்த கோதைங்கிறது அங்க மாலை, அந்த மாலை அணிந்த கடல் சிங்கனே என்ன பண்றான்? ஆங்கவள் கைத்தடிந்தான். ஏன்? மலரினை எடுத்த பிழகினை முன்னர் செய்த கையினை முதலில் சேதித்த பின்னர் தானே அவள் மூக்கினை அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் அவளுடைய கையினை தடிந்தான் அப்படின்னு அந்த இடத்துல விளக்கம் செல்கிறது. சில இடத்துல எப்படி குறிப்பு இருக்குன்னா, அந்த பட்டத்து அரசி அவள் சங்கா என்னும் சமண சார்புடைய பெண்மணி அப்படின்னு சரித ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனா அடியன் கோமலையா எனக்கு பதிவு அனுப்பும் போது என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி சமண சார்புடைய பெண்மணின்னு எந்த இடத்துலயுமே குறிப்பு இல்லை, அதனால நம்மளே வருவித்துக் கொள்ள வேண்டாம். ஆனா பட்டத்தரசி அது உண்மை, அவள் சுவாமிக்கு வைத்த அந்த பூவினை மோந்தாள் அப்படிங்கிற அளவுக்கு நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது இப்பொழுது நாம் விரிநூல் வழியாக கடல் சிங்கரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். உலகெல்லாம் என்று தில்லை நடராச பெருமானால் இங்கே அடியெடுத்து கொடுத்து உணர்த்தி சேக்கிழார் பெருமானால் அருளப்பட்ட இந்த பெரிய புராணம் என்ற அந்த விரிநூல் வாயிலாக திருத்தொண்டர் புராணம் என்று சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய புராணத்தின் வாயிலாக நாம் இன்று கடல் சிங்க நாயனாரை சிந்திக்க இருக்கிறோம். அது 13 பாடல்களை கொண்டது. அந்த 13 திருப்பாடல்களையும் நாம் விரைந்து சற்றே பார்க்க வேண்டும் என்ற வகையிலே முதல் திருப்பாடலை இப்பொழுது பார்ப்போம். முதல் திருப்பாடல் இத 2வது அடியில இருந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த முறைமைக்கு அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டுதல் அப்படிங்கிற முறைமையில அடியேன் சிந்திக்கலாம் அப்படின்னு விழைகிறேன். 2வது அடியை முதலிலே சிந்திப்போம். கடி மதில் 3 செற்ற கங்கைவார் சடையர். அதாவது காவல் பொருந்திய அந்த மதில்களை உடைய அந்த முப்புறங்களை எரித்த செய்தி நமக்கு தெரியும். வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் ஆகிய அசுரர்களை அழித்த சிவபெருமானின் அருள் செயல். இது எந்த இடத்துல நிகழ்ந்தது என்று பார்த்தோம் என்றால் திருவதிகை வீரட்டத்திலே நிகழ்ந்த இந்த செயல். இத நம்ம சாத்திரத்துல எப்படி சொல்றாங்க, இறைவனால் செய்யப்படும் அனுகிரகம், அதாவது அறக்கருணை, நிகிரகம் ஆகிய மரக்கருணை, இரண்டும் கருணையே. சித்தியார் எப்படி சொல்லுது, எக்கிரமத்தினாலும், எக்கிரமம்னா எந்த முறையிலும் இறை செயல் அருளே என்றும். அப்படி இந்த மரக்கருணையும் இறைவனுடைய அருள் செயல்தான். அப்படி முப்புறங்களை அழித்த அந்த நம்முடைய கங்கைவார் சடையார், கங்கையினை தன்னுடைய நீண்ட சடாமுடையில், வார் சடை, வார் என்றால் அங்கே நீண்ட, அந்த நீண்ட சடையிலே தாங்கியது இறைவனுடைய சிவபெருமானின் பேராற்றலையும் அவனுடைய கருணையையும் உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட சடையாராகிய சிவபெருமானின் சடை, சடை என்பதே ஞானத்தின் அடையாளம், ஞானத்தின் வெளிப்பாடுதான் அந்த சடாமுடி. அப்படி அந்த சிவபெருமானின் செய்ய அடிமலரன்றி வேறு ஒன்று அறிவினில் குறியா நீர்மை. இறைவன் அவனுடைய செம்மை பொருந்திய அந்த திருவடி மலர்களை அல்லாமல் வேறு ஒன்றினையும் தமது அறிவினில் பொருளாக குறியாத தன்மை. அதாவது இங்க ஏக இறை வழிபாட்டினை அவர் பின்பற்றி இருக்கிறார் என்பதை சற்றே அழுத்தமாக சொல்லி காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான்.
இப்போ ஒரு வாக்கியத்துல அவன் வராமல் இருக்க மாட்டான் அப்படின்னா அவன் வருவான் அப்படிங்கிறது பொருள். இரண்டு எதிர்மறை சொற்களை ஒரு வாக்கியத்திலே பயன்படுத்தினால் அது பெரும்பாலும் உடன்பாட்டு பொருளை, நேர்மறை பொருளைத்தான் தரும். அந்த வகையில அன்றி குறியா, இறைவனின் திருவடி அன்றி வேறொன்றும் குறியா, அப்ப ரெண்டு எதிர்மறை, அன்றி குறியா. இப்படி எதிர்மறையா ஏன் அங்கு தெய்வ சிக்கிழார் பெருமான் சொல்லி இருக்கிறார் என்றால், நம்முடைய கழல் சிங்கர் உறுதிப்பட பெருமானின் திருவடிகளை கொண்டிருந்த அந்த பற்றும் அந்த அன்பையும் எடுத்து காட்டுவதற்காகத்தான் இப்படி எதிர்மறை பொருள்ல அந்த அடியில வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி என்னன்னா, ஐம்பொறிகளின் வாயிலாக தன்னுடைய உயிர் அறிவினை அவர் செலுத்தாமல் நிலைத்த பொருள் எது? இறைவனது திருவடிகளே என்பதனை உணர்ந்த தன்மைதான் இந்த செய்ய செய்ய அடிமலரன்றி வேறு ஒன்று அறிவினில் குறியா நீர்மை. இதே மாதிரி நம்ம சண்டேச நாயனார் புராணத்திலும் பார்க்கலாம். அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையில் தெளிந்தார் நம்முடைய சிறிய பெருந்தகையார் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டிருப்பார். அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளிலே ஆழ்ந்த பற்றையும் உரைப்பையும் அன்பையும் கொண்டிருந்திருக்கிறார் என்று நமக்கு இங்கே இந்த அடிகள் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சரி, நான்காவது அடியில என்ன சொல்றார்? கொடி நான்காவது அடி, கொடி நெடும் தானை மன்னர் கோக்கழல் சிங்கர் என்பார். அந்த கொடிங்கிறது இங்க வெற்றி கொடியை சுட்டி காட்டுகிறது. சோழர்களது புலிக்கொடி, பல்லவரது இடபக்கொடியும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வெற்றி கொடியினை ஏந்திய தானை, தானைங்கிறது பெரும் படையினை உடைய மன்னர். அவர் பெயர் என்ன தெரியுமா? கோக்கழல் சிங்கர். மன்னர் மன்னரான, கோ என்றால் மன்னர் மன்னரான கழல் சிங்கர் அப்படின்னு அந்த இடத்துல பொருள். இப்ப முதல் அடியோடு இப்போது அதை கொண்டு கூட்டி கொள்ள வேண்டும். படிமிசை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் குலத்து வந்த, அவர் எந்த குலத்துல வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெய்வ சேக்கிழார் இங்கே காட்டுகிறார். படி, படி என்றால் உலகம். இந்த நில உலகிலே விளங்கும் தொல்லை, தொல்லை என்பது தொன்மையான பல்லவர் குலம், அந்த பழமையான தொன்று தொட்டு விளங்கக்கூடிய பல்லவர் குலத்து வந்தார். அப்ப முதல் திருப்பாடல்ல நமக்கு இறைவன் மேல், சிவபெருமானின் மேல் நம்முடைய கழல் சிங்கர் கொண்டிருந்த அந்த பற்று, உறுதிப்பாடு, அன்பு விளக்கப்பெறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் மன்னர் என்றும் அவர் பல்லவர் குலத்திலிருந்து வந்தார் என்றும் குறிப்புகள் நமக்கு முதல் திருப்பாடலில் சுட்டி காட்டப்படுகிறது. சரி, அடுத்த திருப்பாடலுக்குள் நாம் செல்லலாம். அடுத்த இரண்டாவது திருப்பாடல், காடவர் குறிசிலாராம் கழல் பெரும் சிங்கனார்தான் அப்படிங்கிறது அந்த முதல் அடி. நம்ம எப்படி எடுக்கிறோம்? காடவர் குறிசிலாராம் பெரும் கழல் சிங்கனார்தான். காடவர், காடவர் குலம் அப்படிங்கிறது பழமையான குலம், பல்லவர் குலம். அதுல குறிசில் அப்படிங்கிற சொல் ஆண் மகன்களிலே தலை சிறந்தவர். அவர் எதை அணிந்திருக்கிறார்? கழலை அணிந்திருக்கிறார். சிங்கம் போன்று போரிலே அவர் போரிடும் தன்மையினை உடையவர் என்பது அந்த முதல் அடி சுட்டி காட்டுகிறது. ஆடக மேருவில்லார் அருளினால் அமரில் சென்று, ஆடகம் என்ற சொல்லுக்கு பொன் என்று பொருள். அப்போ பொன்னாலாகிய அந்த மேருமலையை வில்லாக வளைத்த இறைவரது திரு அருளினாலே போரிலே சென்று அப்படின்றது அங்க பொருள். மலையை கூட வில்லாக வளைக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட சிறப்புடைய பேராற்றலை உடைய எம்பெருமான் அவருடைய திருவருளினால் போரிலே சென்று, அது என்னங்க, போர் புரியும் போது அருள் எப்படி வரும் என்று கேட்டோம் என்றால், நாடு கொள்ளும் மன்னாசையால் அன்றி அரச நீதி முறையில் சேரும் அருள் கூடியதால் அங்கே அருளினால் அமர், அமர் என்றால் போர், அந்த போரிலே சென்று அருள் வழியிலேயே போர் முனைந்து அப்படிங்கிறது அங்க பொருள். கூடலர் முனைகள் சாய வடபுலம் கவர்ந்து கொண்டு, கூடலர்னா பகைவர்கள், அந்த போர் முனையில், முனைகள்ங்கிறது அங்க போர் முனைகள்ல
பகைவர்கள் அழியுமாறு அழிய வடபுலத்தவருடைய நாடுகளை கவர்ந்து கொண்டு கூட நம்ம எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? அருளினால் கவர்ந்து கொண்டு. ஏன்னா அவர் இறைவனுடைய செய்ய அடிமலரன்றி வேறொன்றும் அறிவினில் குறியா நீர்மை உடையவர் என்பதால் அங்க அவர் போரும் எப்படி செய்திருக்கிறார்? அருளினால் போர் செய்து அருளினால் பொருட்களை அங்கே கைப்பற்றி. இந்த பகைவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் சாளுக்கிய அரசர்கள். பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் பல நீண்ட ஆண்டுகள் பல போர்கள் நடந்தன என்பதனை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படி சரி, இப்படி எதற்காக இவர் இந்த போரை செய்கிறார் என்று பார்த்தோம் என்றால், ஐயன் வள்ளுவரின் இறைமாட்சி அதிகாரத்திலே என்ன சொல்லப்படுகிறது? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இந்த முறை என்று சொல்லுக்கு பரிமேலழகர் ஐயாவோட உரையை போய் பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பாரு? முறை அறநூலும் நீதி நூலும் சொல்லும் நெறி, அந்த நெறியில தான் அவர் அந்த போரை புரிந்தார், அந்த போரிலே பொருட்களை கைப்பற்றினார் அப்படிங்கிறது அங்க பொருள். 4வது அடி, நாடு அறநெறியில் வைக நன்னெறி வளர்க்கும் நாளே. அந்த தன்னுடைய நாடானது அறநெறி, அறநெறினா உலக நீதி, அந்த உலகியல் நீதி ஒழுக்கம் அந்த தன்மையிலே நாட்டினை செலுத்த, அந்த வழியிலே அரசாட்சியினை அவர் மேற்கொள்ள, மக்களும் அந்த சிவநெறியில் செல்லவும், நன்னெறி அதுதான் சைவ நெறி, அந்த சிவ நெறியை இப்படியாக வளர்க்கின்ற அந்த நாளிலே அப்படின்னு இந்த மாதிரி தருணத்துல அப்போ அடுத்தது ஒரு திருப்பம் வரப்போகிறது அப்படின்னு அங்க பொருள். எப்படி தெய்வ சேக்கிழார் அந்த கதைப்போக்குன்னு சொல்ல முடியாது, அந்த வரலாற்று போக்கை, ஏற்கனவே நிகழ்ந்த சரிதம் இது, இந்த கடல்சிங்க நாயனார் புராணம் ஏற்கனவே நிகழ்ந்ததை எப்படி அவர் எடுத்துக்கொண்டு போகிறார், கையாளும் திறன். 3வது திருப்பாடல், குவலயத்து அரணார் மேவும் கோயில்கள் பலவும் சென்று. குவலயம் அப்படின்ற சொல்லுக்கு உலகம். தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களும் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்றால் இங்கே நில உலகத்திற்குத்தான் வர வேண்டும். அங்கதான் இறைவன் திருக்கோயில்களிலே நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி குவலயத்து அரணர் நம்முடைய அரணாகிய சிவபெருமான். இவ்வுலகத்தின் கண் சிவபெருமான் மேவுங்கிறது விரும்பி எழுந்து அருளியிருக்கும் கோயில்கள் பலவும் சென்று, 1 2 அல்ல, பல திருக்கோயில்களில் சென்று நம்ம கடற்சிங்கர் வழிபாடு செய்கிறார். எப்படி வழிபடுகிறார் என்று பார்த்தோம் என்றால், தவளரும் அன்பில் தாழ்ந்து, தவளுறுதல் அப்படின்னா பிறழுதல், தவள் அரும் அப்படின்னா பிறழாத அன்பு. அந்த பிறழாத அன்பிலே இறைவனுடைய திருக்கோயில்களுக்கு சென்று அங்கே இறைவனை தாழ்ந்து பணிந்து வணங்கி தக்க மெய்த்தொண்டு செய்வார். தகுதியான மெய்த்தொண்டு அப்படின்றது 2 பொருளை கொடுக்கும். அந்த உண்மை நெறியில் நிற்கும் தொண்டு, அவர் அந்த அரசராக இருக்கிறவர், அவருக்கு தகுதியான அந்த உண்மையின் நெறியில் நிற்கும் தொண்டை செய்வாராகி அப்படிங்கிறது ஒரு பொருள். மற்றொன்று, மெய் என்றால் உடம்பு, உடலால் ஆகிய தொண்டு என்றும் அங்கே கொள்ளலாம். அடுத்து, சிவபுரி என்ன மண்ணும் தென் திருவாரூர் எய்தி. சிவபுரி இது சிவலோகம் என்று சொல்லும்படி, ஏன்னா திருவாரூரில் பிறக்க முக்தி பேரு நிச்சயம் திருவாரூர்ல பிறந்தார். அது கருதியே திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில நம்ம நம்பி ஆரூரர் அருளி இருப்பார். பஞ்சபூத தலங்களில் அது மண் தலம், கலிசிலா நகரம் என போற்றுதலுக்கு உரியது. திருவாரூருடைய பெருமைகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் நேரம் கருதி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஒரே ஒரு செய்தியை இங்கே பதிவிட விரும்புகிறேன். தொண்டர்களுக்கு ஆணி பொன்னாவார் போன்ற நமினந்தியடிகள் இவர் என்று திருநாவுக்கரசு பெருமானால் போற்றப்பட்ட அவர் நமினந்தியடிகள். அவர் பங்குனி உத்திர திருவிழாவில் தியாகேச பெருமான் அங்க திருமணலில எழுந்தருளுகின்ற அந்த திருவோலக்கத்தை காண்பதற்காக
பல்வேறு குலத்தினரோடு சேர்ந்து அங்க இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது செய்துவிட்டு அவர் வருவதற்கு இரவு நேரம் ஆகி விடுகிறது வீட்டிற்கு வரும்பொழுது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, பல்வேறு சாதியினரோடு குலத்தோடு நம்ம போய் வழிபட்டதுனால உடம்பு தொடக்கப்பட்டது, தீட்டுப்பட்டது, ஏன்னா அவர் அந்தனர், அதனால அப்படி நினைத்து அவர் என்ன பண்றாரு, வீட்டின் புறங்கடை வழியே செல்கிறார். உள்ளே செல்லாமல் தயங்கி நிற்கும் பொழுது அவர்கள் மனைவியாரிடம் அவர் சொல்கிறார், அடியேன் அந்த வழிபாட்டிற்கு சென்று விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மையார் சொல்றாங்க, உள்ள வந்து உங்களுடைய நியமங்களை செய்யுங்கள். சிவபூசை செய்யும் பண்பினர் அவர். அதோடு மட்டுமல்ல, அந்த அக்னி காரியங்களை செய்ய வேண்டும். அதையெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் இரவு உணவை எடுத்துக்கொண்டு உள்ளே வாருங்கள் என்று அம்மையார் அழைக்கிறார், அவருடைய மனைவியர், திருமனைவியர். அப்ப நமிநந்தியடிகள் என்ன நினைக்கிறாரு, இல்லத்திற்குள் நீராடாமல் செல்லலாமா அப்படின்ற ஒரு யோசனையில அப்படியே புறக்கடையில அங்க தங்கிடுறாரு. அவர் வழிநடைந்த களைப்பு, ஏன்னா ரொம்ப தூரம் அங்க திருமணலில போய் அந்த விழாவை தரிசித்து விட்டு வருகிறார். வழிநடந்த களைப்போ இல்லை இறைவனின் திருவருளோ எதுவென்றே தெரியவில்லை. அப்போ அங்க இறைவனுடைய திருவடிகளை நினைந்து கொண்டேதான் அங்க துயிலும் அவர் கொள்கிறார். அப்ப சுவாமி அங்க அந்த துயில்ல வந்து என்ன சொல்றாரு, ஞான மறையோ எப்படி அழைக்கிறார் பாருங்க. ஆரூரில் பிறந்தார் எல்லோரும் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் அப்படின்னு அருளுகிறார். அந்த நொடியை அவர் உள்ள போய் வீட்டுல போய் குளிக்காமையே உள்ள போய் நீராடாமல் உள்ளே சென்று அந்த பூசிகளை முடித்து அடுத்த நாள் விடியும் பொழுதிலே நமிநந்தியடிகள் திருவாரூர் பெருமானை வணங்க செல்லும் பொழுது, திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லோரும் சிவ சாரோப வடிவே பெற்று பேரொளியோட திரண்ட மேனி கொண்டு விளங்கும் அந்த தன்மையினை நமிநந்தியடிகள் கண்டு தலைமேல் கைகூப்பியவாறு வணங்கி வீழ்ந்து தொழுது மகிழ்ச்சியுற்றார். அப்படிப்பட்ட சிறப்பினை உடையது அந்த திரு ஆரூர். சிவபுரி என்ன மண்ணும், மண்ணும் என்றால் என்றும் நிலை பெற்ற அந்த தென் திருவாரூர். தென் திருவாரூர்னா வடக்கு திருவாரூர்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா இல்லைங்க. தென் என்றால் அழகிய திருவாரூர். நம்ம சிவபோக சாரத்துல கூட ஒரு திருப்பாடல், முதல் பாடலையே குருஞான சம்பந்தர் அருளி இருப்பார். சித்தி திருநாதன் தென்கமலை வாழ்நாதன். தென்கமலை, கமலை வழிபட்டதால் அந்த திருவாரூருக்கே கமலைன்னு பெயரு. அங்க தென்கமலை, தென்கமலைனா அழகிய கமலை. அப்படி அழகிய திருவாரூர் எய்தினா அந்த இடத்தை அடைந்து பவம் அறுத்து ஆட்கொள்வார் தம் கோயிலுள் பணிய புக்கார். பவம் என்றால் பிறப்பு. அந்த பிறவி வேரினை அறுத்து தம் அடிமையாக வைப்பவர் யார் என்று பார்த்தோம் என்றால் நம்முடைய புற்றிடம் கொண்டார். அந்த புற்றிடம் கொண்டாருடைய திருக்கோயிலுக்குள் வணங்குதற் பொருட்டு அவர் அங்கே உள்ளே புகுகின்றார். 4வது திருப்பாடல். எப்போதுமே திருக்கோயிலுக்கு போகும்போது அரசர் மட்டும் தனியே போக மாட்டார், கூட இருக்கிற அந்த அரசியல் ஆயமும் செல்வார்கள். அந்த வகையில 4வது திருப்பாடலை 2வது அடியில நம்ம முதல் பகுதியை எடுத்துக்கொள்ளும், அன்வயப்படுத்துறோம். அங்க முரசுடை தானி மன்னர். வெற்றியின் அடையாளம் தான் முரசு. தானி என்று சொல் அங்கே படையை குறிக்கிறது. முரசுகளை உடைய படை மன்னர் தான் நம்முடைய கடல் சிங்கர். அவர் யாரோடு அங்க திருக்கோயிலுக்கு வழிபாடு செல்கிறார்? முதலடிக்கு வாங்க, அரசியல் ஆயத்தோடும். ஆயம் என்று சொல்லுக்கு கூட்டம் அப்படிங்கிறது பொருள். அரசியல் ஆயத்தாராகிய அந்த 50 குழுக்கள் சூழ அவர் அந்த திருக்கோயிலுக்குள்ள வழிபாட்டுக்கு செல்கிறார். 50 குழுக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் என்றால் மந்திரியார், புரோகிதர், சேனாதிபதியார், தூதர், சாரணர் என்போர். அங்கனர், அங்கனர்னா நம்முடைய சிவபெருமான் அங்கன்மை உடையவர், கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருணை தன்மையை உடைய முதல்வரை வணங்கும் போதில் அங்க கொண்டு கூட்டிக் கொள்ளுங்கள். முதல்வரான அந்த புற்றிடம் கொண்டாரை வணங்கி கொண்டிருக்கும் சமயத்தில், அதே சமயத்துல என்ன நிகழ்கிறது என்றால் அடுத்த 2 அடிகள்ல அங்க எடுத்துக்காற்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அந்த பட்டத்தரசியார் நம்ம மன்னரோட அங்க வழிபாடு செய்யாம அவங்க என்ன பண்றாங்க, தனியா அங்க போறாங்க. எப்படி? விரை செறி மலர் மென் கூந்தல் உரிமை மெல்லியலார் தம்முள். விரை செறி, விரைனா நல்ல மனம் மிக்க
செறிந்த மலர்களை அணிந்த அந்த மென்மையான கூந்தலை உடைய உரிமை தேவியர். அரசர்னா அவருக்கு நிறைய மனைவியர் இருப்பாங்க இல்லையா, அந்த உரிமை மெல்லியலார்னா உரிமை தேவியர்கள் தம்முள் அவர்கள உரை சிறந்து உயர்ந்த பட்டத்தொரு தனித்தேவி மேவி. எப்படி வேறுபடுத்தி காட்டுகிறார் என்று பாருங்கள். உரை என்ற சொல்லுக்கு அங்கே புகழ் என்று பொருள். புகழால் தனித்து சிறந்து உயர்ந்த அந்த பட்டத்தரசி. அரசருக்கு மனைவியர் பலர் இருந்தாலும் அந்த முதல் மனைவி தான் பட்டத்தரசி ஆவார். அதனாலதான் இங்க சொல்லும் பொழுது தனித்தேவி அப்படின்னு சொல்றாங்க. மேவி அந்த இடத்தை அடைந்து அப்படிங்கிறது அங்க 4வது திருப்பாடலுடைய பொருள். 5வது திருப்பாடலுக்குள்ள நம்ம இப்ப செல்கிறோம். இரண்டாவது அடியிலிருந்து எடுத்துக்கிறோம். சாயல் மா மயிலே போல்வாள். அந்த அம்மையார் எப்படி இருக்காங்களாம், மயில் போல இருக்கிறார். சாயலினால் மயிலே போல்வாளாகிய அத்தேவி. சாயல் என்று சொல்லுக்கு அழகு, மென்மை, வடிவம் அப்படிங்கிறதெல்லாம் பொருள். அந்த மயில் போன்ற வடிவம், மயில் போல அங்க மென்மையா, மயில் மாதிரி ரொம்ப அழகா, அத்துணையும் அந்த தேவியை குறிக்கும். அப்போ அவங்க அவ்வளவு அழகா இருக்காங்க அப்படிங்கிறத அங்க குறிப்பிடுற. இவங்க என்ன பண்றாங்க, கோயிலை வலம் கொண்டு அங்கன் குலவிய பெருமை எல்லாம் முதல் அடிக்கு வந்துடணும். இந்த சாயல்மா மயிலே போல்வாள் யாரு, நம்ம பட்டத்தரசி அம்மா. அவங்க கடற்சிங்கரின் பட்டத்தரசி. கோயிலை வலம் கொண்டு, வலமாக வந்து அங்கே குலவிய, அங்கே விளங்குகின்ற பெருமை எல்லாம் தனித்தனி கண்டு வந்து வலமா, கோவில வலமா வரும்போது அங்குள்ள தனி கோயில்கள் இருக்கும் இல்லையா, அந்த கோயிலுடைய சிற்பமையும் அழகுகளையும் முதலவற்றையும் தனித்தனி பார்த்தாள், கண்டாள். இப்போ அவங்க எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நமக்கு அங்க குறிப்பு இல்லை, அது எந்த சமணமா இல்ல சைவ சமயமான்னு குறிப்பு இல்லை. ஆனா எப்ப வந்து தெய்வ சேக்கிழார் பெருமான் அங்க தனித்தனி கண்டு வந்து, நம்ம சுற்றுலா தலங்களுக்கு போகும்போதுதான் கண்டுங்கிற அந்த சொல் சால பொருத்தமுடையதா இருக்கும். ஒரு இறை வழிபாட்டு தலம்னா எப்படி போவோம், தனித்தனி தரிசித்து வந்து, இல்ல வழிபட்டு வந்து, இல்ல போற்றி வணங்கி அப்படியெல்லாம் அங்க குறிப்பு இல்லை. எப்படி குறிப்பிட்டு இருக்கிறாரு தெய்வ சேக்கிழார்னா, தனித்தனி கண்டு வந்து, சும்மா காட்சி அளவுல அந்த ஐம்பொறிகள்ல கண் வாயிலாக அந்த சுற்றுப்புற அழகை மட்டும் அவங்க பார்த்தாங்க. அதாவது அவங்களுக்கு இறைவனுடைய அந்த அருமை பெருமைகள், சிவபெருமானினுடைய அந்த திருவருள் அதெல்லாம் அவங்களுக்கு புரியலங்கிறது தான் அங்க அடியனை பொறுத்த வரைக்கும் அது பொருள். அடுத்தது ஈற்றில் இருக்கிற அந்த 2 அடிகளுக்கு போவோம். தூய மென் பள்ளி தாமம் தொடுக்கும் மண்டபத்தின் பாங்கர். பாங்கர்னா பக்கம். அந்த தூய்மையான மென்மையான அந்த பள்ளி தாமங்கள், தாமங்கள்னா அந்த மலர் மாலைகளை தொடுப்பதற்குரிய மண்டபத்தின் பக்கத்திலே இவங்க என்ன பண்றாங்க, மேயதோர் புதுப்பூ அங்கு விழுந்தது ஒன்று எடுத்து மோந்தார். இது பள்ளித்தாமம் தொடுக்கும் மண்டபம், இது பூ மண்டபம், இது பூங்கோயிலின் தென்கீழ் வாங்கு திரு ஆரூர் அறநெறி திருக்கோயிலில் உள்ள மண்டபம் அப்படிங்கிறது வழி வழி கேள்வியால் பெறப்பட்ட செய்தி. மேயதோர் புதுப்பூ, மேயதோர், மேயதோர்னா பொருந்தியதோர் புதுப்பூ. எப்ப அது புதுப்பூ அப்படின்னு அங்க குறிப்பு இருக்கோ அது இறைவருக்கு ஏற்பிக்க உள்ளது, இன்னும் அது சாற்றப்படவில்லை, நிர்மாலியம் ஆகவில்லை அப்படிங்கிறது பொருள். இதைத்தான் நம்ம வகை நூல்ல சொல்லும் பொழுது ஆரூர் மணிக்கு வைத்த போது அப்படின்னு வகை நூல் நமக்கு அங்கே குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட அந்த புது பூவை அங்கு விழுந்தது ஒன்று எடுத்து மோந்தாள். மோந்தாள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதனுடைய பொருள் விளங்கும். ஆனா ஏன் இங்க தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து மோந்தாள், எடுத்தது ஒன்றாகவும் மோந்தது ஒன்றாகவும் 2 சொற்களை அங்க போட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னர் சரிதத்தின் இருவேறு நிகழ்வுகள், அதாவது எடுத்ததற்காக அவள் ஒரு தண்டனை பெறப்போகிறார், மோந்ததற்காக ஒரு தண்டனை பெறப்போகிறாள் அப்படிங்கிறது நமக்கு குறிப்பை தருவதற்காகத்தான் அங்க எடுத்து மோந்தாள் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது 6வது பாடல். புதுமலர் மோந்த போதில் செருத்துணை புனித தொண்டர்.
புது மலர் மோந்த போதில், புது மலர் அதாவது இன்னும் இறைவனுக்கு சாற்றப்படாத அந்த புது பூவை மோந்த பொழுதிலே, மோந்த தருணத்திலே அப்படின்னு எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும், இரண்டாவது அடிக்கு போயிடணும். இது மலர் திருமுற்றத்து எடுத்து மோந்தனலாம் என்று. இது மலர், இது அப்படின்னு சொன்னது இது இறைவனுக்கு உரிய மலர் அப்படின்னு அங்க பொருள். இந்த மலரை அவ எங்கிருந்து எடுத்திருக்கிறா? பூமண்டப திருமண்டபத்துள் திருமுற்றத்தினுள் எடுத்து மோந்தனளாவாள் அப்படின்னு அவள் செய்த செயலை கண்டு இது சிவ அபராதமாகும் என்று கண்ட போதே, அதை பார்த்த மாத்திரத்திலேயே அதை நிச்சயித்து யாரு? செருத்துணை புனித தொண்டர். செருத்துணையார் என்னும் தொண்டர். தொண்டருங்கிறது தொண்டு, அது தொடர்ந்து செய்வது, தொடர்ச்சியாய் செய்வது. அடிமை திறம் பூண்ட திறனை அது குறிக்கிறது. அதுவும் இங்க புனித தொண்டர் அப்படின்றது தான் தூய்மையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பிறரையும் தூய்மைப்படுத்துபவர். அதாங்க அந்த புனிதம் என்ற சொல்லுக்கு அங்கே பொருள். என்ன பண்றாரு? கதும் என ஓடி சென்று கருவி கை கொண்டு பற்றி. கதும் அப்படிங்கிறது ஒரு ஒலி குறிப்பு, அது விரைவு குறிப்பு சொல். விரைந்து ஓடி போய் கருவியை எடுத்து கொண்டு வந்து பற்றி என்ன பண்றாரு? மது மலர் திரு ஒப்பாள் தன் மூக்கினை பிடித்து வார்ந்தார். எப்படி அந்த அம்மையார் மூக்கு எப்படி இருக்கான்? மது மலர் திரு ஒப்பாள். அவள் எப்படி இருக்கிறாள்? மலர் எனப்படுவது பொங்கு தாமரை. அப்படி தேன் பொருந்திய தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய இலக்குமி தேவியை ஒத்தவளாகிய களர்சிங்க நாயனாரின் பட்டத்து அரசியாரை எப்படி தெய்வசேக்கிழார் சொல்றாரு? இலக்குமியை ஒத்தவள். ஏன் அப்படின்னா அந்த அம்மா இலக்குமி அழகும் செல்வமும் பெற்றவள். அதே அழகும் செல்வமும் நிறைந்த தன்மையை உடைய இந்த தேவிய அவரோட அந்த அம்மையாரோட இங்கே ஒப்பிடுறார். அவளுடைய மூக்கினை பிடித்து அறிந்தார். வார்ந்தார் அப்படிங்கிறது அங்க அறிந்தார் அப்படிங்கிறது பொருள்படும். இப்போ 6வது திருப்பாடலை நாம் பார்த்தோம். செருத்துணை நாயனார் புராணத்துல 4வது திருப்பாடலையும் 5வது திருப்பாடல், ஏன்னா அதோடு ஒட்டி வருவது இந்த நிகழ்வுல அவர் எப்படி அது அங்க அவருடைய புராணத்துல தெய்வசேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்ப்போம். 4வது திருப்பாடல் செருத்துணை நாயனார் புராணத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். உலகு நிகழ்ந்த பல்லவர் கோச்சிங்கர் உரிமை பெருந்தேவி அப்படின்னா உலகிலே அரசு புரியக்கூடிய அந்த பல்லவர், இங்க நேரடியா பல்லவர்னே சொல்லிட்டாரு நம்ம சேக்கிழார் பெருமான். கோச்சிங்கருடைய பட்டத்து உரிமை உடைய உரிமை பெருந்தேவிங்கிறது அவருக்கு பல மனைவியர் இருந்தாலும் அந்த பட்டத்து உரிமை பூண்ட அந்த பெருந்தேவி. 2வது அடி நிலவு திரு பூ மண்டபத்து மருங்கி நீங்கி கிடந்ததொரு அந்த விளங்குகின்ற திருமண்டபத்திலே, ஏன்னா அது விளங்குகின்ற திருமண்டபம்ங்கிறது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டிய பூக்கள் வைக்கக்கூடிய மண்டபம்ங்கிறதுனால அது விளங்கும் திருப்பூ மண்டபம். அதன் பக்கத்திலே நீங்கி கிடக்கின்றது. மருங்குனா அதன் பக்கம், இன்னும் அது சாற்றப்படவில்லை. அது கிடந்ததொரு புது பூவினை மலரை எடுத்து மோந்ததற்கு வந்து பொறாமை வழி தொண்டர். அந்த நீங்கி கிடந்த புது பூவை எடுத்து மோந்ததற்காக வந்து பொறாமையில மனத்துள் வந்த அந்த பொருட்களாற்றாமையார். ஏன்னா சுவாமிக்குரிய பூ அதை போய் அவன் மோந்துட்டாளே அப்படின்னு. ஏன்னா இவர் புனித தொண்டர், அதனால அதோடு மட்டுமல்ல வழி தொண்டர் அப்படின்னு இங்க சொல்றார். சிவநெறி வழியே ஒழுகிய அந்த தொண்டு தன்மை. இலகு சுடர் வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் எய்தி. அந்த மனதில் எழுந்த வேகம், அந்த வேகத்துல இவர் என்ன பண்றாரு? அந்த கருவி எவ்வளவு கூர்மையா இருக்குங்கிறத சொல்றதுக்காக இலகு சுடர் வாய் கருவி, அது விளங்கும் ஒளி பொருந்திய அந்த கூரிய வாயினை உடைய கருவியினை எடுத்து என்ன பண்றாரு? எழுந்த வேகத்தால் ஏதி, அந்த மனத்துள் எழுந்த கோபத்தினால் வந்து சேர்ந்து, ஏன் சிவ அபராதத்தை கண்டு பொறாத அந்த தன்மை. என்ன பண்றாரு? 5வது திருப்பாடல் கடித முற்றி மற்றவள் கரு மென் கூந்தல் பிடித்து ஈர்ந்து. அந்த இடத்துல கூந்தலை ஏன் அவர் பிடித்து இழுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் என்றால், மூக்கை
நறுக்க வேண்டும் இல்ல அறிய வேண்டும் அப்படின்னா வல்லபமா மூக்கு மட்டும் அறிய முடியாது. அப்ப தலையை பிடிச்சு கொள்ளணும். அந்த தலையை பிடித்துக் கொள்வதற்காக இவர் என்ன பண்றாரு, கடிது விரைந்து, முற்றினா அங்க சேர்ந்து மற்றவள். ஏன் இங்க மற்றவள்னு அந்த சொல்லாட்சி அங்க தெய்வ சேக்கிழார் உபயோகப்படுத்திருக்கிறாருன்னா, அவள் செய்தது அங்க சிவ அபராதமான செயல், அந்த தகாத செயலை செய்து விட்டாள் அப்படின்னு அவளுக்கு அது மற்றவள்னு போட்டா போதும். அங்க மற்றவள் கரு மென் கூந்தல் பிடித்து இருந்து, அந்த பிடித்து இழுத்து அந்த தலைமுடியோட கரிய மெல்லிய அந்த கூந்தலை பிடித்து இழுத்து நிலத்துல வீழ்த்தி, அப்பதாங்க அப்போ அவருக்கு அந்த அழகிய மூக்கை பிடித்துக் கொள்வதற்கு வல்லபமாக இருக்கிறது. பரமர் செய்ய சடை முடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலர் மோந்திடும் மூக்கை தடிவன். அது அவர் மனதுள் கொண்ட தூய்மை அது உணர்த்துகிறது. எப்போது இறைவருடைய சடாமுடியிலே ஏறக்கூடிய மலரை, அந்த பூ மண்டபத்து மலரை எடுத்து அவள் அதை மோந்தாளோ, அந்த அபராதம் செய்த மூக்கை தண்டிப்பேன் என்று கருவியினால் தலைமை தனித்தொண்டர் அறிந்தார் அப்படின்னு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கருவியினால் அறிந்தார்ன்னு இருக்கு, கருவியினால் தலைமை தனித்தொண்டர். ஏன்னா இந்த தனிங்கிறது ஒப்பற்ற தொண்டு, இது வேற யாராலும் செய்ய முடியாது, இச்செயல் வேறு எவராலும் செய்ய இயலாது. அப்படி தலைமை கொண்ட ஒப்பற்ற தனி தொண்டரான செருத்துணையார் இந்த செயலை செய்தார். அப்படி நம்ம 5வது திருப்பாடலை நாம் செருத்துணை நாயனார் புராணத்திலே பார்த்துவிட்டு இப்பொழுது கழல் சிங்க நாயனாருக்கு 7வது திருப்பாடலுக்குள் செல்கிறோம். வார்ந்து இழி குருதி சோர, மூக்கை வார்ந்ததால், வார்ந்ததுன்னா அறிந்ததால், இழி அந்த ரத்தம் அப்படி மூக்கிலேந்து வடியுது, அந்த வழிகின்ற குருதி பெருகி வழிகிறது. மலர் கரும் குழலும் சோர, அந்த தலைமுடிய பற்றி இழுத்துதானே அவர் அந்த மூக்க அறிந்தார். அதனால மலர் சூடிய அந்த கருமையான கூந்தலும் அவிழ்ந்து அலைகிறது. அவ எப்படி விழுந்தா அப்படின்னு பார்த்தோம் என்றால், 2வது அடி ஈற்று பகுதிக்கு வாங்க. மண்ணில் சேர்ந்து அயர்ந்து உரிமை தேவி புலம்பிட, இப்படி மூக்கிலேந்து ஒரு பக்கம் ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது, தலைமுடி அப்படியே கலைந்து அலைந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவ என்ன ஆழா நிலத்துல விழுந்துற, அவ கீழே நிலத்துல தள்ளி விட்டு தானே அவர் மூக்கு அறிகிறாரு. அவள் சோர்வடைந்து விழுந்து அரற்றுவது எதை ஒத்ததாக இருக்கிறது என்றால், சோர்ந்து வீழ்ந்து அரற்றும் தோகை மயிலென துலங்கினா நடுங்குதல். எப்படி முதல்ல சாயல்மா மயிலே போல்வாள் அப்படின்னு அவள் அழகை சொல்லும் பொழுது அற்புதமாக 5வது திருப்பாடல்ல அவ்வளவு அழகு அந்த பட்டத்தரசின்னு சொன்னவர், இப்போ அவளுடைய மூக்கை நறுக்கிய பிறகு, அந்த தலைமுடியை பற்றி மூக்கை நறுக்கிய பிறகு எப்படி சொல்றாரு, ஒரு தோகை மயில் எப்படி சோர்ந்து வீழ்ந்து அரற்றுமோ அது போல நடுங்கி கொண்டு அரற்றுகிறார். அந்த மயில் போல இந்த தேவி எப்படி விழுந்திருக்கிறாங்களாம், ரொம்ப சோர்வடைந்து அயர்ந்து, இனிமேட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது, ரொம்ப களைப்படைந்து, ஏன்னா ரத்தம் விழிந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அதோடு புலம்பிட அரற்றி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி தருணத்துல என்னவ கழல் சிங்க பெருமான் என்ன பண்றாரு, செம்பொன் புற்றில் ஆர்ந்த பேரொளியை கும்பிட்டு அரசரும் அணைய வந்தார். அந்த மாதிரி ஒரு தருணத்துல செம்பொன் புற்றில் ஆர்ந்த பேரொளி அப்படின்னா புற்றிடம் கொண்ட பெருமான். நம்ம சிவபுராணத்துல வரும் இல்லையா, விண் நிறைந்து மண் நிறைந்த மிக்காய் விளங்கொழியாய் அப்படின்னு வரும். காண்பறிய பேரொளியை, அந்த காண்பதற்கு அரிய பேரொளியை கண்டு கும்பிட்டு அரசரும் அங்கே அணைய வந்தார். அணையனா மீளவும் வழிபாடு செய்து விட்டு அந்த திரு அறநெறி பூமண்டபத்திற்கு அருகே வருகிறார். 8வது திருப்பாடல் வந்த உடனே அங்க என்ன ஆச்சுங்கிறத பார்ப்போம். அணை உற்ற மன்னர் யாரு, நம்ம கழல் சிங்க பெருமான் சேர்ந்து மன்னர். மலர்ந்த கற்பகத்தின் வாச பைந்தளர் பூங்கொம்பொன்று பார்மிசை விழுந்ததென்ன. அடாடா, எப்படி அற்புதமா அங்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அம்மையாரே சொல்றாரு பாருங்க. எப்படி இருக்காங்களா அவங்க,
ஒரு மலர்ந்த கற்பகத்தின் வாச பைந்தளிர், அதாவது மலர்கள் விரிந்த கற்பகத்தின் மனமுடைய பசிய தளிர்கள், அப்படி பச்சை பசேல் இருக்கிற அந்த பூங்கொம்பு எப்படி நிலத்தில் மேல் விழுந்தது போல இந்த அம்மையார் மூக்கிலேந்து ஒரு பக்கம் ரத்தம் அப்படியே பீரிட்டு கொண்டிருக்கிறது. தலைமுடியெல்லாம் அவிழ்ந்து கலைந்து தோகை மயில் எப்படி நடுங்கி அங்க அந்த நிலத்துல விழுந்து கிடக்குமோ அப்படிப்பட்ட அந்த பட்டத்தரசியினுடைய ரொம்ப அந்த படு துயரமான நிலையை குறிப்பிடுகிறார். நொந்து அழிந்து அரற்றுவாளை நோக்கி, நொந்து அவளால ஒண்ணுமே செய்ய முடியல, ரொம்ப வருந்தி அழிந்து செயலழிந்து செயல்பாடு இல்லாமல் அரற்றுவாள் புலம்புகிறாள், அவள் செயலழிந்து காணப்படுகிறாள். ஏன்னா இத்தனை செயல்களையும் நம்ம செருத்துணையார் செய்து விட்டார் அந்த அம்மையாருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்த கடல் சிங்கர் என்ன சொல்றாரு, இவ்வண்டத்துள்ளோர் இந்த வெவ்வினை அஞ்சாதே யார் செய்தார் என்னும் எல்லை. ஏன்னா அவங்க இப்படி கிடப்பது யாரு, பட்டத்தரசி, யாருக்கு செய்ய துணிவு வரும். அதனால அவர் கேட்கிறாரு, இந்த பூலக அண்டத்தில் உள்ளவர்களுள் இந்த கொடிய செயலை, வெவ்வினை எவ்வளவு கொடுமையான செயல், இதை அஞ்சாம யார் செஞ்சா அப்படின்னு கேட்ட, எல்லைன்னா கேட்ட பொழுது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பட்டத்தரசி இந்த அண்டத்துல இருக்கிறவங்க யாரும் இதை செய்ய துணிய மாட்டாங்க, வேற அண்டத்தவர் தான் செய்திருத்தல் வேண்டும் அப்படின்னு தமது வலிமையும் வீரமும் தோன்ற அவர் அங்கே முழக்குகிறார். அடுத்தது 9வது திருப்பாடல். அந்நிலை அணைய வந்த செருத்துணையாராம் அன்பர். அந்த நேரத்துல அந்த நிலையில இப்படி தன்னுடைய அன்பு மனைவி பட்டத்து ராணி தான் அன்பை செலுத்தக்கூடிய அந்த அரசி இந்த மாதிரி ஒரு நிலையில கிடக்கும் பொழுது, அப்போ செருத்துணையாராம் அன்பர் அங்கு அணைய பக்கத்துல அந்த இடத்துக்கு முன் உரு நிலைமை அங்கு புகுந்தது ஒழிந்த போது. எவ்வளவு சுருக்கமா தெய்வ சேக்கிழார் அந்த காட்சியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். முன் உரு நிலைமை, நம்ம இத ஆங்கிலத்துல பிளாஷ்பேக்னு சொல்லுவோம். முன்னால என்ன நடந்தது, இந்த மாதிரி நான் அந்த திருப்பூ மண்டபத்துக்கிட்ட வந்தப்ப அவங்க சுவாமிக்கு சாற்றப்பட்ட இருந்த அந்த பூவை எடுத்து மோந்தாங்க, அது சிவ அபராதமான செயல் என்று மனம் பொறுக்காமல் அவளுடைய மூக்கினை நான் அறிந்தேன் அப்படின்னு கொஞ்சம் கூட அஞ்சாம, அவ்வளவு துணிச்சலா அச்சமே இல்லாம அவர் சொன்ன அந்த வீர திறம், அவர் தண்டம் செய்தது எவ்வளவு வீரமோ அத்துணை வீரம் அவர் கொஞ்சம் கூட அஞ்சாம அரசர்கிட்ட அந்த தான் செய்த செயலை சொன்னது. ஏன்னா அங்க எப்ப அது பட்டத்தரசின்னு ஆயிப்போச்சோ அங்க பக்கத்துல அரசரை சூழ்ந்து நிறைய அமைச்சர்கள், அந்த 5 பேராயம் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் கட்டாயமா தண்டனை கொடுக்க போறாங்க. ஏன்னா அறிந்தது பட்டத்தரசியோட மூக்க. அவர் அதெல்லாம் பார்க்கல, சிவ அபராதம் அவர் செய்து விட்டாள்னு சொன்ன உடனே அவர் தண்டனையை கொடுத்துட்டார். இப்ப அதுக்காக அவர் பயப்படல. ஏன்னா நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார் அல்லவா, அது போல இவர் ரொம்ப வீரத்தோடு அதை பறைசாற்றுகிறார். இன்னும் திருக்கூட்ட சிறப்புல தெய்வசிக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது, ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பார் அடியார் பெருமையில், அத திருக்கூட்ட சிறப்புல. அப்படிப்பட்ட வீரம். இன்னொரு சூழ்நிலையை சொல்லணும்னா, எரிபத்தர் தாம் புகழ் சூழறது பட்டத்து யானையும் பாகரையும் படுத்து வீழ்த்திய செயலை அந்த புகழ் சூழர்கிட்ட அறிவிக்கும் போது எவ்வளவு வீரத்தோட சொன்னாரோ அதை இங்கே இந்த செயல் செருத்துணையார் சொன்னதும் அதை நினைவுபடுத்துகிறது. இதெல்லாம் சொல்லி முடித்தவுடன் மன்னரும் அவரை நோக்கி, இப்போ அரசர் அவர் பார்த்து சொல்றார், மற்ற இதற்கு உற்ற தண்டம் தன்னை அடைவே அன்றோ தடிந்திட தகுவது என்று. மற்ற இதற்கு, இந்த செயல்களுக்கு, இதற்குங்கிறது இந்த செயல்களுக்கு உற்ற தண்டம், தண்டம் தன்னை, அதாவது இந்த தண்டத்தை நீ தண்டனை கொடுத்திருக்கீங்க, தண்டனை செய்தலில் அந்த குற்றங்கள் புகுந்த அடைவு, அது என்ன முறையில வந்ததோ அதுபடிதானப்பா நீ தடியத்தக்கது என்று சொல்லிவிட்டு. ஏன்னா அவ எடுத்து மோந்தாள், முதல்ல எடுத்தாள் அப்புறம்தான் மோந்தாள்.
நீங்க என்ன பண்ணிருக்கணும், முதல்ல கையை வெட்டிருக்கணும், அதுக்கு பதிலா மூக்க வெட்டிட்டீங்க. இப்ப அடுத்தது அந்த 10வது திருப்பாடல அது வரப்போகுது. கட்டிய உடைவாள் தனி உருவி, அவர் இடுப்புல அரசர் கட்டி இருக்கிற அந்த உடைவாளை அப்படியே உருவுறாரு. கொஞ்சம் கூட பார்க்கல. அக்கமல் வாச பூ தொட்டு முன் எடுத்த கையாம் உட்பட துணிப்பதென்று. கமல் வாசம், நல்ல வாசம் வீசக்கூடிய அந்த மனம் கமழ்கின்ற அந்த பூவினை தொட்டு முன்னர் எடுத்த கைதான் முன்னர் துணிக்கப்படுவது தகுதி என்று சொல்லி, அதாவது இந்த மூக்கு நேரடியாக மூக்கல அந்த பூவை முதல்ல கை தொட்டு எடுத்து தர பின் மூக்கு முகர்ந்தது. ஆததினால் கையே முதற் குற்றவாளியாம், அதனை அன்றோ முன்னர் தண்டித்தல் தகுதி என்றபடி அப்படின்றது அவருடைய சொல். அங்க பட்டமும் அணிந்து காதல் பயில் பெருந்தேவியான, இத செய்தது யாருக்கு அவர் செய்தாரு? இந்த கையை துணித்தது தனது அரசுரிமை பட்டமும் பூண்டு பட்டத்து ராணி அவருடைய கையினையே களசிங்கர் தடிக்கிறார். தமது காதலையும் பூண்டு பயில்கின்ற பெருந்தேவி, அவர் அன்பு செலுத்தக்கூடியவள். இப்ப அன்பு செலுத்தலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர் ரொம்ப கடல் சிங்கர் அன்பு பூண்டிருக்கின்ற அந்த தேவி. அடியனுக்கு இந்த அன்பை பத்தி சொல்லும் பொழுது பாரதிதாசனோட குடும்ப விளக்கு, அதுல முதியோர் காதல்னு ஒரு பகுதி வரும். அதுல ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விடும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம், குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே. அவ வயதாயிடுச்சு, தள்ளாடி நடக்கிறா, அதெல்லாம் கூட பெருசு இல்ல, அவ பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா அவ இருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு நினைவு போதும் எனக்கு, அதுவே எனக்கு இன்பம் தரத்தக்கது அப்படின்னு அந்த முதுமையில இருக்கிற அன்பை பத்தி சொல்ற. ஆனா அதை விட இங்க என்ன சிறப்புனா, இந்த ராணி பட்டத்து அரசி சாயல்மா மயிலே போல்வாள், அவ்வளவு அழகு. அதோடு மட்டுமல்லாமல் இவள் இந்த அரசர் அவர் அந்த பட்டத்து ராணி மேல அவ்வளவு காதல் வைத்திருக்கிறார். அப்படி இருந்த இந்த நேரத்தில் கூட அவர் என்ன பண்றாரு, மட்டவிழ் குழலால் செங்கை வளையோடு துணித்தார் அன்றி, அந்த தேன் நிறைந்த மலர்கள் சூடிய கூந்தல், மட்டவிழ்னா மட்டுன்னா தேன், அந்த தேன் நிறைந்த மலர்கள் சூடிய கூந்தலை உடைய அந்த பட்டத்து ராணியை செங்கையினை அணிந்த அந்த வளையல்களோட அப்போதே துணித்தார். அப்படிப்பட்ட இந்த நிலை இது எதை காட்டுது என்றால், ஏனைய யாவராயினும் இந்நிலையில் இருந்தால் இத்தன்மைகளில் மனம் பற்றி உற்ற செயல் செய்யாது விடுவர். என்ன தன்மைகளில் பற்றி? அவள் பட்டத்து ராணி, நம்முடைய காதல் மனைவி அப்படின்லாம் இந்த தண்டித்தலை செய்யாமல் விட்டு விடுவார்கள். ஆனால் இவருடைய பணி எப்படி இருக்கிறது? சிவன் பணியில் கடமையின் முன்னர் இவ்வுலகத்தின் பாசபந்த தன்மைகள் வழியற்று ஒழிந்தன. அதுதான் அடிமைத்திறம். இவ்வாறு செயற்கரிய செயலை செய்தவர் நம்முடைய கடல் சிங்கர். இவ்வாறு இந்த கடல் சிங்கரால் தண்டிக்கப்பட்டமையினால அந்த அரசி, அந்த பட்டத்து உரிமை ராணி சிவ அபராதமாகிய அந்த குற்றத்தினை நீங்கி, என்ன சிவ அபராதம்? அந்த பூவினை மோந்தது, அந்த சிவ அபராதம் நீங்க பெற்றது. எப்படி? இந்த பிறவியிலேயே அந்த எடுத்த கையினையும் வெட்டி விட்டு அப்ப நற்கதி அடைய, அவள் இப்பிறவியிலேயே நற்கதி அடைய அது காரணமாயிற்று அப்படின்னு நமக்கு இதுல இருந்து விளங்குகிறது. உலகியல் உண்மை வன்மை, உலகியலில் இது வன்மை போல காணப்படினும், இந்த செயல் வன்மை போல காணப்படினும் இது கருணை செயலே என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 11வது திருப்பாடலுக்குள் நாம் செல்கிறோம். ஒரு தனி தேவி செங்கை உடைவாளால் துணித்த போது, அந்த தனி தேவி எப்படி? ஒப்பற்ற தேவி, தம் ஒப்பற்ற அந்த தனி தேவியோட செங்கையினை, அந்த வளையலணிந்த கையோட உடைவாள தன் உடையிலே வைத்திருந்த அந்த வாளினால் துண்டித்த போது, பெருகிய தொண்டர் ஆர்ப்பின் பிறங்கொழி புவிமேல் பொங்க. அப்போ அங்க வழிபாடு செய்ய வந்த தொண்டர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். அந்த அரசர் அந்த பந்தபாசத்திற்கு ஆட்படாமல், கொஞ்சம் கூட கவலைப்படாம,
ஏன்னா அவர் செய்ய அந்த திருவடிகளை தவிர வேறொன்றும் அந்த குறியாத தன்மையினால பற்றுக பற்றற்றான் பற்றினை என்பதனை உணர்ந்து அங்க அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டதால் இந்த பற்றினை வேரோடு இருக்கிறார். அப்போ பெருகிய தொண்டர், அங்க கூடியிருக்கிற அந்த தொண்டர்கள் எல்லாம் பிறங்கொலி, பிறங்கொலிங்கிறது அந்த அரகர முழக்கம், அந்த விளக்கமுடைய அந்த ஒலி, எங்கும் ஆர்ப்ப அப்படின்னா பேரொளி, அரகரா 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 அப்படிங்கிற அந்த ஒலி எங்கும் ஒலிக்கிறது. நில உலகத்தின் மேலே பொங்குதல், புவி மேல் பொங்கனா மிக்கு ஓங்க அந்த ஒலி மேலும் மேலும் கூடிக்கொண்டே செல்கிறது. இரு விசும்பு அடைய, இரு விசும்பு, விசும்பு என்றால் அங்கே ஆகாயம், அந்த ஆகாயம் முழுமையும் ஓங்கு இமையவர் ஆர்க்கும் விம்மி. இமையவர்னா அங்க தேவர்கள், அவர்கள் தேவதுந்துபி முதலிய முழக்குகளை எங்கும் நிறைய செய்து, விம்மினா பெருகி, அந்த தேவதுந்துபி முதலிய முழக்குகளை எங்கும் ஓங்க செய்து, மருவிய தெய்வ வாசமலர் மழை பொழிந்ததன்றே. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா திருத்தொண்டின் விளக்கமும் அருமைப்பாடும் கண்டபோது நிகழ்வன. இந்த தெய்வ வாசமலர்ங்கிறது மனமுள்ள மந்தாரம் முதலிய தெய்வ மரங்களின் பூக்கள். அப்போ அங்க பொருந்திய தெய்வ மனமுடைய கற்பக பூமாரியும் அப்பொழுதே அங்கே பொழிந்தது. இந்த செயலை கண்ணுற்று தேவர்கள் பூமாரி பொழிகிறார்கள். தொண்டர்கள் எல்லாம் அரகர அரகர என்று அப்படியே பேரொலி அங்கே முழங்குகிறது அப்படின்னு 11வது திருப்பாடலிலே நாம் காண்கிறோம். 12வது திருப்பாடல், அரிய அத்திருத்தொண்டாற்றும் அரசனர். அரிய தொண்டு, அருமையான தொண்டு, அது திருத்தொண்டு. எப்படி அது திருத்தொண்டு? இது செயற்கரும் செயலாகிய தொண்டு. நம்ம திருக்குறள்ல நீத்தார் பெருமையில வள்ளுவர் பெருமான் சொல்லி இருப்பார், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதாவது செயற்கரிய செய்வர் பெரியர், ஒத்த பிறப்பினராய் அம்மக்களுள் செயற்கு செய்வதற்கு எளியவற்றை செய்யார், அரியவற்றை செய்பவர்கள் தான் அந்த பெரியவர்கள். அப்படி அரியவற்றை, அரிய ஒரு செயலை, அந்த சிவ அபராதத்தினை மாற்றிய நிலை, தம்முடைய உரிமை தனி தேவி அப்படின்னு கூட அங்க பார்க்காம உலக பற்றினை அற எரிந்த நிலை, அந்த பற்றினை எரிந்து பற்றற்றான் தாள்களை பற்றி அந்த பற்றிய நிலைதான் இங்கே திருத்தொண்டு. அப்படி அளவில் காலம், அளவில் காலம்னா பொருந்திய அளவில்லாத அந்த நீண்ட காலம் அவர் அந்த மருவிய உரிமை தாங்கி, மருவிய உரிமை அந்த பொருந்திய அரசாட்சியை செய்து தாங்குதல். அங்க திருத்தொண்டு அந்த அரசாட்சியோடு இல்லாம இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த திருத்தொண்டினையும் தாங்கி இருந்து, மண்ணும் திருவருட் சிறப்பினாலே, மண்ணும் என்றும் நிலைபெறக்கூடிய அந்த மால் அயர்க்கு அரியார் மண்ணும், மால் அயன், மால் பிரமன் அயன், மால் திருமால் அயன் பிரமன், இப்படி விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் அரியவராகிய, ஏன்னா அவர்களுடைய வழிபாடு பயன் கருதிய வழிபாடு, காமிய வழிபாடு, அதனால் அவர்களுக்கு சுவாமி அரியவர். அப்படி அவருடைய அரியவராகிய அந்த இறைவரது மண்ணும் என்றும் நிலைபெற்ற திருவருட் சிறப்பினாலே, இந்த திருவருள் சிறப்பினாலே செய்ய சேவடியின் நீழல், செய்ய சேவடி அந்த சிவந்த திருவடியின் நீழலின் கண் பெருகிய உரிமை, பெருகிய உரிமைங்கிறது வீடு பேராகிய அந்த சிவன் உலக உரிமை நிலை. இது யாருக்கு வாய்க்கும் என்றால் பற்றெறிந்த அன்பருக்கே உரியது. பாச நீக்கம் சிவப்பேறு என அடிமலரன்றி வேறொன்று அறிவினில் குறியா அந்த நேர்மை. பெருகிய உரிமை எப்போதும் பேரின்பத்தை இடைவிடாது அனுபவிக்கும் அந்த பேரருள் நிறைவிலே ஒடுங்குதலே வீடு பேறு எனப்படும். அப்படிப்பட்ட வீடு பேரை எய்தினாரே அப்படின்னு 12வது திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்பொழுது 13வது திருப்பாடல் நிறைவு பாடல். அவருடைய தெய்வ சேக்கிழார் பெருமானின் வழக்கம் என்னவென்றால், முதல் 2 அடிகளிலே அந்த சொன்ன நாயன்மாரை போற்றி கொண்டு அடுத்து சொல்ல போகும் நாயன்மாரை அடுத்த நிறைவான 2 அடியிலே எடுத்து சொல்லி
நமக்கு அங்கே நிறைவு செய்வார். அந்த வகையிலே 13வது திருப்பாடல். வையகம் நிகழ இந்த உலகத்திலே விளங்க காதல் மாதேவி தனது செய்ய கையினை தடிந்த சிங்கர் கழல் இணை தொழுது போற்றி. அப்படி காதலுடைய மாதேவி பட்டத்து ராணி, அவர் காதலை பெற்றவள். அவளுடைய அந்த சிவந்த கையினை தடிந்தனா வெட்டிய இல்ல அறிந்த நம்முடைய கழல் சிங்க பெருமானின் திருவடிகளை கழல் இணை தொழுது துதித்து போற்றி கழல் பெரும் சிங்கனார். அந்த எய்திய பெருமை இன்ப இடம் கழியார் என்று ஏத்தும். எய்திய அப்படின்னா பொருந்திய பெருமை உடைய அன்பராகிய இவருடைய திருவருளை கொண்டு, இந்த கழல் சிங்கருடைய திருவருளை கொண்டு அடுத்த நாயன்மாரை பற்றி சொல்ல போறார். இடங்கழியாரை பற்றி மெய் அருளுடைய தொண்டர். அந்த மெய் அருள் என்ன என்று பார்த்தோம் என்றால் சிவன் அருள். அந்த சிவன் அருளுடைய அந்த தொண்டருடைய செயலை இனி விளம்பல் உற்றாம், இனி சொல்ல இருக்கிறோம் என்று அற்புதமாக அங்கே நிறைவு செய்கிறார். இப்படி கழல் சிங்க நாயனார் பெருமானை அற்புதமாக இன்றைய நாளிலே இறைவன் திருவருளால் நாம் சிந்திக்க பெற்றோம். அடியனுக்கு அற்புதமாக வாய்ப்பு நல்கிய சாந்தா சண்முகம் சகோதரியாரை மீண்டும் ஒரு முறை திருவடிகளை பணிந்து வணங்கி, இதற்கு அடியேன் சொன்ன விளக்கம்தான் நிறைவான விளக்கம் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய அதுல இருக்கிற நுட்பங்கள், சிறப்புகள் பல்வேறு தரப்புல பல்வேறு கோணத்துல பார்த்தா நமக்கு கிடைக்கும். இதுவும் அடியனுக்கு புலவரையா சொன்னதான். அந்தந்த உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப இந்த நாயன்மாரனுடைய வரலாற்றின் பொருளை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனக்கு இந்த அளவிலே புரிந்த அளவுக்கு அடியேன் இதை சொல்லி இருக்கிறேன். இதுதான் முடிந்த முடிவுன்றது கிடையாது. இன்னும் சில காலம் கழித்து அடியேனே இந்த கழல் சிங்க நாயனார் புராணத்தை படிக்கும் பொழுது வேறொரு பொருள் அடியனுக்கு தோன்றலாம். இப்போ இந்த குழுவில் இணைந்திருக்கிற அத்துணை திருநீற்று சார்பு உடைய அடியார்களுக்கும் இதைவிட வேறு உயர்ந்த பொருட்கள் தோன்றலாம். அதனால அடியேன் ஏதாவது பிழைபட சொல்லி இருந்தால் அது சொற்பிழையாக இருக்கட்டும், இல்லை பொருள் பிழையாக இருக்கட்டும், அடியேனையும் மன்னித்து நீங்கள் அருள வேண்டும் என்று சொல்லி, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி.